மேம் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி தேவி வழிபாடு. லக்ஷ்மி தேவி தாயாரினுடைய திருவுருவ படத்தை நம்ம எந்த திசை நோக்கி வைப்பது சிறப்பு, லக்ஷ்மி தேவிக்கு நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா எந்த கிழமைகள்ல பண்ணலாம், என்ன மாதிரி பூஜைகள் பண்றது ரொம்ப சிறப்பு? விளக்குக்கு ஒரு பச்சை நிற வஸ்திரம், நல்ல ஒரு கிராஸ் கிரீன் அந்த பூ எடுத்துக்கிறது, இதெல்லாம் ரொம்ப விசேஷமான பூக்கள். மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடித்தமானவை. தாயாருக்கு பிடித்த உணவு அப்படின்னா எதெல்லாம் நம்ம செஞ்சு வீட்லயே செஞ்சு நைவேத்தியம் பண்ணலாம்? அதனால மகாலட்சுமி தாயாருக்கு இந்த வேலை தான் விசேஷம். மகாலட்சுமிக்கு பிடித்த உணவில் ஸ்டார்ட் பண்ணி என்னென்ன பூஜை செய்யலாம், பிடிச்ச மரம் எது, செடிகள் எது, வஸ்திரம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. மேம் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி தேவி வழிபாடு. லக்ஷ்மி தேவி தாயாரினுடைய திருவுருவ படத்தை நம்ம எந்த திசை நோக்கி வைப்பது சிறப்பு, லக்ஷ்மி தேவிக்கு நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா எந்த கிழமைகள்ல பண்ணலாம், என்ன மாதிரி பூஜைகள் பண்றது ரொம்ப சிறப்பு மேம்? லக்ஷ்மி தேவி படத்தை நீங்க வச்சு வழிபாடு செய்யணும்னா வடக்கு முகமாக வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. நீங்கள் எல்லோரும் நினச்சிப்பீங்க கிழக்கு முகமாக வைக்கணும் அப்படின்ட்டுன்னு. பட் லக்ஷ்மி குபேர திசைன்னு சொல்லுவோம். ஸோ வடக்கு முகமாக லக்ஷ்மி தேவி படத்தை வைத்து நம்ம பண்ணலாம். இல்லைன்னா லக்ஷ்மி தேவி படத்தை தெற்கு முகமாக வைத்து நாம் வடக்கு முகமாக உட்காந்து பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இதை வியாழக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு மேலே நம்ம இல்லைன்னா குருஹோரை 8 to 9 குருஹோரை வருது இல்லையா, அதில் குபேர பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை செய்யலாம். இப்போ நீங்கள் விளக்கு வச்சு நம்ம மகாலட்சுமி படத்தை வச்சு செய்கிறோம் அப்படின்னா விளக்குக்கு ஒரு பச்சை நிற வஸ்திரம், நல்ல ஒரு கிராஸ் கிரீன், நம்ம புல் பச்சை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நல்ல பச்சையில் இப்போ நல்ல குத்து வழக்குக்கு அதை வஸ்திரம் சாத்தி, எல்லாமே பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்கள். இப்போ நீங்கள் இந்த மனோரஞ்சிதம் பூ எடுத்துட்டீங்கன்னா நல்ல குண்டா அது பச்சை கலரில் தான் இருக்கும். அதே மாதிரி மரிக்கொழுந்து, வில்வ இலை, இது எல்லாமே ரொம்ப உகந்தது மகாலட்சுமிக்கு. அதுவும் வியாழக்கிழமை சாயந்தரம் குபேரனை நம்ம ஃபஸ்ட்டு இந்த லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுறது. மகாலட்சுமி தாயார் நம்ம இல்லத்திலேயே இருக்கிறதுக்கு இந்த பச்சை நிறத்தில் நம்ம இது எல்லாத்தையும் நம்ம வஸ்துக்கள்னு சொல்கிறது, இது எல்லாத்தையும் நம்ம பண்ணலாம். நெய்வேத்தியம் பண்ணும் பொழுது நம்ம இந்த மாதிரி பச்சை மற்ற புஷ்பங்களும் வாசனை புஷ்பம் எல்லாமே வச்சுக்கலாம், செண்பகம் வச்சுக்கலாம், விருட்சம் வச்சுக்கலாம், சம்பங்கி வைக்கலாம் எல்லாம். பட் இதில் எக்ஸ்க்ளூசிவாக இந்த பூக்கள், வில்வ இலைகள் எடுத்துக்கொள்வது, மரிக்குழந்து எடுத்துக்கொள்வது, அதே மாதிரி நீங்கள் மனோரஞ்சிதம்னு சொல்லக்கூடிய இந்த பூ எடுத்துக்கிறது, கொடி சம்பங்கி அந்த பூ எடுத்துக்கிறது, இதெல்லாம் ரொம்ப விசேஷமான பூக்கள். மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடித்தமானவை. மேம் இப்போ மகாலட்சுமி இந்த சில பொருட்கள்லாம் தங்கி இருக்காங்க, இந்த பொருள் எல்லாம் நம்ம இல்லத்துல இருக்கணும் அப்படின்னா எந்தெந்த மாதிரியான பொருட்கள் இருப்பது ரொம்ப சிறப்பு? மகாலட்சுமி தங்க வாசம் செய்யக்கூடிய பொருட்கள் அப்படின்னா கிச்சனில் நீங்கள் வைக்கக்கூடியது கல்லுப்பு, கண்டிப்பாக கடல்ல இருந்து எடுத்துன்னு வர வஸ்து அது. ஸோ கல்லுப்பு கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி ஜவ்வாது, புனுகு, இது ரெண்டும் நம்மளுடைய பூஜை ரூமில் இருக்கணும். அத்தர், சந்தனம், இதெல்லாம் ஆயிலை வாங்கி நம்ம விளக்கேற்றுறதுல அந்த ஆயிலோட இந்த ஒரு ட்ராப்பு அத்தர், ஒரு ட்ராப்பு சந்தன எண்ணெய், சந்தனாதி எண்ணெய், சந்தன ஆயிலே, பியோர் ஆயில், இது எல்லாமே காஸ்ட்லி தான். பட் நம்ம அந்த மனத்திற்கு அந்த ஈர்ப்பு அப்படிங்கிறது உண்டு. தெய்வத்தை வசியம் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சந்தன எண்ணெய், அப்புறம் நம்ம அத்தர், சாம்பிராணி, இதெல்லாம் ஆயில் ஃபார்ம்லேயே கிடைக்கும். இதை பசும் நெய்யோடு சேர்த்து எல்லாம் ஒரு ட்ராப் பசும் நெய்யோடு சேர்ந்து நம்மளே வீட்டில் எண்ணெய் நீங்கள் வச்சுக்கலாம். அதில் நல்ல நெய்யும் நம்ம பேஸ்க்காக யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம மகாலட்சுமி தாயார் கோயிலுக்கு போகிறோம், பெருமாள் கோயிலுக்கு போகும்போது தாயாரும் அங்கே இருப்பாங்க. ஸோ நம்ம அந்த ஆலயத்திற்கு போகும்போது மகாலட்சுமிக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும், நீங்கள் போகும்போது வாங்கிட்டு போங்க அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் சொல்லுவீங்க மேம்? மஞ்சள் வாங்கின்னு போங்க. தாயாருக்கு அங்கே மஞ்சள் தான். ஸோ மஞ்சளை பொடியாக
மஞ்சள் பொடி வாங்கிட்டு போங்க. நல்ல வாசம். தாமரைப்பூ ரொம்ப இஷ்டம் தாயாருக்கு. அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி செண்பகப்பூ, சம்பங்கி, இல்லைன்னா மல்லி, ஜாதி, முல்லை, அந்த சீசனில் என்ன இருக்கோ வாங்கிட்டு போங்க. வாசனை இல்லாத மலர்கள் வேண்டாம். இப்ப இவங்க வஸ்திரம் சாத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்ற பட்சத்துல எந்த நிற வஸ்திரம் வந்து மகாலட்சுமிக்கு உகந்தது? அந்த தாமரை பிங்க்னு சொல்லுவோம்ல, லோட்டஸ் பிங்க்கு, அந்த லோட்டஸ் பிங்க்ல எந்த பார்டர் வேணாலும் இருக்கலாம். பச்சை இருக்கலாம், ப்ளூ இருக்கலாம், ரெட் இருக்கலாம். ஸோ அந்த தாமரை பிங்க் அப்படிங்கிறது மஸ்ட். ஓகே மேம், இப்போ மகாலட்சுமிக்கு இந்த விஷயங்கள்லாம் பிடிக்காது, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து நீங்க வழிபாடு பண்றீங்க, ஆனா இந்த தவறுகள்லாமும் செய்றீங்க, இதனாலேயே நீங்க செய்யற வழிபாடு வந்து புறக்கணிக்கப்பட்டது அப்படின்னா நீங்க எந்த விஷயங்கள்லாம் சொல்லுவீங்க? முதல்ல நீங்க என்ன பூஜை பண்றதா இருந்தாலும் காலையில 6 to 8க்குள்ள செஞ்சு முடிக்கணும். ஸோ காலம் தாமதமாகி செய்யக்கூடிய பூஜைகளுக்கு பலன் கிடையாது. ரெண்டாவது, அந்த பூஜை பண்ணும் பொழுது நம்மளுடைய உடை அப்படிங்கிறது, ட்ரெஸ் கோடு, டிசிப்ளின் அப்படின்னு இருக்கும்ல, அது நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டியை போட்டுக்கிட்டு வீட்டில் வந்து பூஜை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து எப்பொழுதுமே ஏதாவது பட்டுக்கு வந்து தோஷமே கிடையாது. ஸோ பட்டு வீட்டுக்குன்னு பூஜைக்குன்னு சில பட்டு வஸ்திரங்கள் வச்சுக்கலாம். இல்லைன்னா இதெல்லாம் கோவில் ஏலத்தில் இந்த மாதிரி புடவைகள் வாங்கி வச்சுட்டு சாமிக்கு உடுத்தின வஸ்திரங்கள் உடுத்தி கொண்டு வீட்டு பூஜைகளை செய்வது ரொம்ப ஒசத்தி அதெல்லாம். அதே மாதிரி நம்ம பூஜைகள் செய்யும் பொழுது தலையை விரித்து போட்டிருக்கிறது, நெத்தியில் வந்து பொட்டு வைக்காமல் இருக்கிறது, சில பேர் தாலி செயினெல்லாம் கழட்டி வச்சுக்கிட்டு பூஜையில் உட்காருவாங்க. ஸோ கழுத்து, காது, கை இதெல்லாம் மூலியாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து சுமங்கலி பெண்கள் அதற்கான டெக்கோரத்தை மெயின்டைன் பண்ணி செஞ்சாங்கன்னா மகாலட்சுமி தாயார் கண்டிப்பாக வாசம் பண்ணுவோம். நம் தாயாருக்கு பிடித்த உணவு அப்படின்னா எதெல்லாம் நம்ம வந்து செஞ்சு வீட்லயே செஞ்சு நைவேத்தியம் பண்ணலாம்? இப்ப நார்த்ல எல்லாம் நிறைய ஸ்வீட்ஸ் பண்ணுவாங்க. ஆமா. இப்ப நம்மளும் அதை பின்பற்றுவது சிறப்பா. அவங்க வந்து மேக்சிமம் ஒயிட் ஸ்வீட் பண்ணுவாங்க. ஆமா. பால்கோவா அந்த மாதிரி. நம்ம எதை மேம் ஃபாலோ பண்ணலாம்? நம்ம வந்து அதாவது அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சது, மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாசி பருப்பு இருக்கு இல்லையா, பாசி பயிறு, அந்த மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய அந்த பயிறு, பாசி பயிறு வெல்லம் சேர்த்த பாயசம், நல்லா நெய்யில் கொஞ்சம் கொப்பரை திருவி கட் பண்ணி போட்டு, ஏலக்காய், முந்திரி, திராட்சை, அதே மாதிரி குங்குமப்பூ இது சேர்த்து செய்கிற ஒரு பாயசம். ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா க்ஷீர அன்னம்னு சொல்லுவோம். கல்கண்டுலேயே செய்யக்கூடிய கல்கண்டு பாத், கல்கண்டு சாதம், இல்லை கல்கண்டுலேயே செய்யக்கூடிய நெய் விட்டு அரிசியோடு சேர்ந்த கல்கண்டு பாயசம். மேம், இப்ப நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செடிகள், மரங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது லக்ஷ்மி தேவி வாசம் செய்யக்கூடிய செடிகள், மரங்கள் இவைதான், இதெல்லாம் நீங்க வீட்டில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு இடம் இருக்குன்னா நீங்க இதெல்லாம் வளர்த்துக்கோங்க அப்படின்னா நீங்க எந்த மரத்தை, செடியை சொல்லுவீங்க? துளசி, கண்டிப்பா துளசி தாயார்னு சொல்றோம் இல்லையா. ஸோ துளசி செடி ரொம்ப உகந்தது ஒரு வீட்டில் இருக்கிறது. மல்லி செடி ரொம்ப உகந்தது. வாசனை மலர்கள், நித்திய மல்லி, இந்த ராத்திரியில் பூக்கக்கூடிய பூக்கள், இது எல்லாமே தாயாருக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் வெற்றிலை கொடி அதுவும் வைக்கலாம். மகாலட்சுமி அம்சத்தோடு இருக்கக்கூடியது இந்த செடிகள் எல்லாமே. ஓகே மேம், ஃபைனலா மேம் டைமிங், இப்போ இந்த டைமிங் நீங்க சொன்ன மாதிரி காலை 6 மணி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ எல்லா கிழமைகளிலுமே இந்த 6 மணி உகந்ததா, இல்ல ஸ்பெசிபிக்கா வேற ஏதாவது பர்டிகுலர் டைம் இருக்கா? இல்ல, எப்பவுமே மகாலட்சுமி பூஜை பண்றது ஒன்று சூரிய உதயமா இருக்கணும், இல்லைன்னா சூரிய அஸ்தமனமா இருக்கணும். ஓகே மேம், ரொம்ப அருமையா மகாலட்சுமிக்கு பிடித்த பொருள். ஏன்னா இந்த சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம் எதற்கு சொல்றோம்னா, சூரியன் வந்து அந்த தாமரை மேல படும் பொழுது தாமரை மலர்றது, சூரியன் வந்து சாயங்காலம் அஸ்தமிக்கிறச்சு அது மொட்டாயிடுறது. அதனால மகாலட்சுமி தாயாருக்கு இந்த வேலை தான் விசேஷம். ரொம்ப சூப்பர் மேம். மகாலட்சுமிக்கு பிடித்த உணவில் ஸ்டார்ட் பண்ணி என்னென்ன பூஜை செய்யலாம், பிடிச்ச மரம் எது, செடிகள் எது, வஸ்திரம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க மேம். அற்புதமான தகவல். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேடம் நீங்க நேர்ல சந்திக்கணும், ஜாதகம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில மேடம் நீங்க சந்திக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில மேடமோட உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.